இன்னைக்கு நான் வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன்? ஒரு சில சிறையிருப்புன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிறையிருப்பு அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, எதுலையாவது போய் நம்ம சிக்கி கொண்டுட்டே இருக்கிறோம். ஒன்று கடன்ல சிக்கிக்கிறோம், அல்லது வியாதியில், இதெல்லாம் காரணமே இல்லாம வருகிற சிறையிருப்பு. ஒன்று கடன்ல சிக்கிக்கிறோம், ஏன்னா திடீர்னு ஒரு விரயம் வருது, திடீர்னு ஒரு லட்சங்கள், திடீர்னு ஒரு பல ஆயிரங்கள், அதில் உடனே நம்ம என்ன செய்ய போய் சிக்கிக்கிறோம். சிறையிருப்புன்னு என்ன அர்த்தம்னா சிக்கிக் கொள்ளுதல். சிறையிருப்புன்னு என்னது? சிக்கிக் கொள்ளுதல் சொல்லலாம். அல்லது சிறையிருப்பு என்றால் என்ன அர்த்தம்னா அடிமைப்படுத்தப்படுது. அப்ப இன்னைக்கு சிறையிருப்பு என்பது, இன்னைக்கு பிசாசு நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறா? அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறா. ஆனா இவனை ஜெயிக்கணும். ஆமேன் என்று சொல்ல, இவனை என்ன பண்ணணும்? நம்ம ஜெயிக்கணும். சிறையிருப்புன்னு என்ன அர்த்தம்னா சிக்கிக் கொள்ளுதல் சொல்லலாம், அல்லது அடிமைப்படுத்தப்படும் சொல்லலாம், அல்லது கடுமையான ஒரு அடிமைத்தனம் யாருக்கு இருந்ததுன்னா யோசேப்புக்கு இருந்தது. கடுமையான ஏதாவது நம்ம வேதத்துல வாசிக்கிற பொழுது, அதாவது இவன் இங்கிருந்து எகிப்துக்கு விற்கப்படுறான். நினைச்சு பாருங்க, தாய் இல்ல, தகப்பன் இல்ல, சகோதரன் இல்ல, பயங்கர ஒரு அடிமைத்தனம். இதுல விட அவன் மனைவி யார்? போத்திபாரனுடைய மனைவி போத்திபாரனுடைய மனைவி நிமித்தம் இவன் செய்யாத தவறுக்காக செய்ததாக என்ன செஞ்சா? சிறையில் அடைக்கப்படுறான். நினைச்சு பாருங்க, 13 வருஷம். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? பக்கத்துல கருத்து பிடிங்களே, யோசேப்புக்கு 13 வருஷம். உங்களுக்கு எத்தனை வருஷமோ? ஆனா நிச்சயமாய் சீக்கிரத்தில் விடுதலை ஆவீர்கள். சத்துருவை சீக்கிரத்தில் உங்கள் கால்களுக்கு கீழாக போட்டு தேவன் நசுக்கி போடுவாருமா. சீக்கிரத்தில் நசுக்கி போடுவார். சீக்கிரத்தில் நீங்க எழும்பிட்டே இருமா. அப்போ கடுமையான ஒரு அடிமைத்தனத்தை தான் என்ன சொல்ற அப்படின்னா ஒருவித சிறையிருப்பு. ஒருவேளை நீங்க எந்த சிறையிருப்புக்குள்ள இன்னைக்கு இருந்தாலும் சரிமா, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிங்க, இன்னைக்கு கர்த்தர் இந்த சிறையிருப்புல இருந்து என்னை விடுதலை ஆக்குறபடினாலே வெகு ஜனங்களை உயிரோடு கூட